வணக்கம் நண்பர்களே. இன்று மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். பிடிஏ பயங்கரவாத தடை சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் இளைஞர்களை ஒடுக்கியது. இன்னும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். அது தொடர்பான போராட்டம் தொடர்கிறது. அது மட்டுமல்ல, ஜேவிபியினுடைய சிங்கள இளைஞர்களையும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒடுக்கியது. அறகலையவின் போது ரணில் விக்ரமசிங்க இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாகவே இளைஞர்களை ஒடுக்கினார். ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒட்டுமொத்த இலங்கைக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியது. இதனை அகற்ற வேண்டும் என்று பலர் முக்கியமாக சொல்லி வருகின்றார்கள், தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். ஆனாலும் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ச்சியாக இருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்கா என்ன செய்ய போகின்றார் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இன்று எங்களுடைய அரசியல் ஆய்வாளர் எம் நிலாம்தீன் எங்களோடு இருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாகவும் இன்னும் பல முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும் இன்றும் பேசுவோம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிலாம்தீன் அவர்களே வணக்கம் நேர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்றும் இல்லாதவாறு வடக்கு கிழக்கில் மாவீரர் தினம் மிகவும் எழுச்சியுடன் இம்முறை கொண்டாடப்பட்டிருக்கிறது. அரசின் இறுக்கம் இல்லாது, இராணுவத்தின் நெருக்குவாரம் இல்லாது நடைபெற்றுள்ள மாவீரர் தினம் சிங்கள மக்கள் மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா? சிங்கள மக்கள் மத்தியிலே அது தாக்கத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் உதய கம்மன்பிலே வீரவன்ச, சரத் வீரசேகர, நவீன் திஸ்ஸநாயக்க, நாமல் ராஜபக்ச, அலிசப் ரேண்டி ஆகியோர் மத்தியில் தான் மிகப்பெரிய வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு தரப்பு சொல்ல போனால் இப்ப இராணுவமும் வடகிழக்கில் அமைதியாக இருக்கத்தான் அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஆனால் இந்த சட்டம் இன்னும் ரத்து செய்யப்படவில்லை என்பதால் அவர்கள் கடந்த காலங்களில் மிக அதிகமான கெடுபிடியை கொடுத்திருந்தார்கள். நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்திருந்தோம், அனுர ஆட்சியில் இந்த கெடுபிடி வராது என்று. நான் பல ஊடகத்திலும் தெரிவித்திருக்கிறேன், ஒருபோதும் மாவீரருக்கு தடை வரப் போவதில்லை, நிச்சயமாக இம்முறை நன்றாகவே நடைபெற போகின்றது என்று அதே மாதிரி நடந்திருக்கின்றது. எங்கிலுமே இராணுவ இறுக்கம் இருக்கவில்லை. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிதாக கணக்கெடுக்கப்படவில்லை என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தாக்கம் செலுத்தவில்லை. இந்த இனவாதி, நாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த இனவாதிகள் தான் மிக அதிகமான தாக்கத்தை கொண்டு வர பார்க்கின்றார்கள். ஆனால் அது மக்களிடம் எடுபடவில்லை. மிக அதிகமான இடங்களில் நாம் பார்க்கின்ற போது அது கணக்கே இல்லை. எனில் அது இவர் கூட அவருடைய அமைச்சர் ஒருவரும் சொல்லி இருக்கின்றார், அது சிங்களம் இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு முழு பொறுப்பு இருக்கின்றது, இறந்தவர்களை நினைத்துக் கொள்ளும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது அரசாங்க தரப்பில் சொல்லப்படுகின்றது. எனவே வசந்த் சமரவீர, எனவே அமைச்சர், எனவே இது ஒரு பெரிய விடயமாக சிங்கள மக்கள் மத்தியில் இன்னும் இது பார்க்கப்படவில்லை என்றுதான் நாம் தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் நாம் அறகலைய நேரத்தில் பார்த்தோம், அங்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு கொடுக்கப்பட்டது, நினைவு கூறப்பட்டது. மாவீரர் தின நேரத்திலும் கூட அந்த இளைஞர்கள் மிக முக்கியமாக தமிழர்களை ஒன்றிணைத்து அந்த அறகலையவில் பல விடயங்களை நினைவு கூர்ந்தார்கள். ஆகவே சிங்கள மக்கள் மத்தியில் இது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ஒரு பிழையான வாதம் என்று நீங்கள் சொல்கின்றீர்களா? நிச்சயமாக சிங்கள மக்கள், அதை படித்தவர்கள் மக்கள் மத்தியில் இது எடுபடவில்லை. அரசியலுக்காக, அது மஹிந்தர் தொட்டு கோட்டையர் வரைமான காலங்கள் தான் இது பெரிதாக எடுபட்டது. அது ஒரு கணக்கே இல்லை. இப்போது பயங்கரவாத தாக்குதல் இல்லை, சட்டங்கள் இல்லை என்கின்ற போது மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார். சாதாரண மக்கள் இதெல்லாம் கிராமத்தில் இது பெரிய தாக்கத்தை செலுத்தவில்லை. இது எங்கு தாக்கம் செலுத்தப்பட போகின்றால், இன்னும் அரசாங்கம் சரியான அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை என்று சொல்லி வருகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிங்கள மக்கள் மத்தியில் இந்த அரசுக்கு எதிரான எதிர்வலைகள் வந்து ஒரு வீதம் இருந்து ஆரம்பிக்கும். அப்ப இந்த இனவாதிகள் கிராமங்கள் தோறும் இந்த விடயங்கள் எடுத்து செல்கின்ற 1%, 5%, 10%, 20% என்று வருகின்ற போது அரசுக்கு எதிரான சக்திகளாக மாறும் வாய்ப்பு இருக்கு. இதை அத்திவாரமாக பார்க்கின்றோம். இதை நாம் சும்மா விட முடியாது. இந்த செய்திகளை இனவாத ஊடகமும் ரெண்டு கையில் எடுத்து விட்டது. அது பெரிதாக படவில்லை. எனவே இது ஒரு, நான் என்னுடைய பார்வையில் பார்க்க போனால் இது ஒரு அத்திவாரமாக இடப்பட்டிருக்கின்றது. இது எந்த நிமிடமும் ஒரு பில்டப் பண்ணுவது போன்றோ இது மக்கள் மத்தியில் எடுத்து செல்லுப்பான வாய்ப்பு இருக்குது. இப்போது அது எடுபடவில்லை. ஈழம் கொடுத்து விட்டார்கள் என்று நாம் சொல்லுகின்ற போது அது எழும்ப வாய்ப்பு இருக்கின்றது. இப்போதைக்கு மக்களுக்கு அது கணக்கையில் என்ன கூவினாலும் தோற்கடிக்கப்பட்டவர்கள் இங்கு சொல்லப்படுகின்றவர்கள் நாமளும் ஒரு தேசிய பட்டியல் மூலம் வந்தவர் தான். எனவே தோற்கடிக்கப்பட்டவர்கள் கூவுகின்றார்கள், குறைக்கின்றார்கள். நான் நினைக்கவில்லை இப்போதைக்கு இது எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று நாம் அடித்து உறுதியாக சொல்ல முடியும். மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்ட பொழுது ஒரே ஒரு விடயம் சொல்லப்பட்டது,
நீங்கள் விடுதலை புலிகளுடைய சின்னங்கள் புகைப்படங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், மற்ற விடயங்களை நீங்கள் அஞ்சலி செலுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரே ஒரு விடயம். வல்வெட்டி துறையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடைய போட்டோ இருந்த இடத்தில் அந்த போட்டோவை வெட்டிவிட்டு போலீஸ்காரர்கள் அந்த பேனரை விட்டு வைத்திருந்தார்கள், எழுத்துக்கள் இருந்தன. ஆகவே இம்முறை மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்ட பொழுது அரச நெருக்குவாரங்கள் எதுவும் இல்லாததன் காரணத்தினால் தமிழ் அரசியல்வாதிகள் இதனை மேற்கொண்டு இனவாதமாக கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். என்ன விஷயம் என்றால், இப்பொழுது இங்கே சிங்கள அரசியல்வாதிகள் எதிர்த்தால் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பெரும் வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆகவே இந்த வாய்ப்பு இம்முறை கிடைக்கவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அது உண்மைதான். விட நீங்களே சொல்லிவிட்டு அதான் உண்மை. அதாவது அரசாங்கத்தின் முழு நோக்கமே இந்த இனவாதத்தை கொண்டுதான் தமிழ் ஆட்சியாளர் இருக்கின்றாங்கன்னு புரிச்சுக்கிட்டாங்க. எனவே இப்ப பாருங்கள், இப்ப ஒரு பேஸ்புக்ல சுன்னாகத்தை சேர்ந்த பையன் தான் பேஸ்புக்ல தலைவர போட்டோ போடணும்னு பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அது ஒரு பெரிய விடயம் அல்ல. இது எங்க சொல்லப்படுது என்றால், நீங்கள் இறந்தவர்களை நினைவுகள், அதுக்காக நீங்கள் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் பெயரால் இயக்கத்தின் தலைவரையோ இயக்கத்தின் செயற்பாடுகளையோ நீங்கள் சமூக வலைத்தளங்களில் கொண்டு செல்ல முடியாது என்ற ஒரு இறுக்கத்தை கொண்டு வருகின்றார்கள். அதாவது இதுல இரண்டு விதமாக பிரிக்கப்படுகின்றது. இந்த இனவாதத்தை வைத்து சிங்கள பகுதியில் பாருங்கள், எங்களுக்கு இறந்தவர்களை நினைத்து அழக்கூட எங்களுக்கு உரிமை இல்லையா என்றுதான் உலகாலமும் இவர்கள் அரசியல் செய்தார்கள். அதை முறியடிக்க வேண்டுமானால் இந்த மாதிரி சின்னம் கொண்டான லூஸ்தனத்தை கொடுக்கணும். அதான் உண்மை. அந்த லூசு தான் செஞ்சிருக்கின்றார்கள். அதற்காக நீங்க கொடி பிடித்துக்கிட்டு ஆடி தெரியல. நல்ல ஒரு மிகவும் தந்திரமான உபாயம். இதான் படித்தவன் சொல்லுவாங்க, ரவுடித்தனம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு மெதுவாக சிம்பிளாக. அதாவது இது உண்மையிலேயே ஒரு இறுக்கம். அந்த இறுக்கத்தை காட்டிக் கொள்ளாம நீங்க போய் கும்பிட்டு வாங்க, போய் வணங்கிட்டு வாங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் கீழால் இருக்குகின்றார்கள். எனவே நோக்கம் என்ன? முற்றுமுழுதாக இதை வைத்து மாவீரர் தினம் என்ற ஒரு போர்வையில் தமிழ் கட்சிகள் வாக்கு வீட்டை ஆடக்கூடாது என்ற ஒரு செயலைத்தான் செய்ய வருகின்றார்கள் ஒழிய இது நிச்சயமாக மனம் விரும்பி தமிழருக்காக அவங்க இரக்கத்தின் பேரால், பாசத்தின் பேரால், அன்பின் பேரால் அல்லது ஒரு விரிப்பின் பேரால் வரவில்லை. தமிழ் கட்சிகள் எழும்பக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்கிறார்கள். இம்முறை நான் அவதானித்தேன், ரோஹண விஜய வீரவினுடைய நினைவு நாளை அவர்கள் மிக சாதாரணமாகவே அனுஷ்டித்திருந்தார்கள். அல்லது அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அல்லது ஜேவிபியினராக ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது மிக அழுத்தமாக இந்த விடயத்தை அனுஷ்டிப்பார்கள். ஆனால் இம்முறை ரோஹண விஜய வீரவினுடைய இந்த நினைவு தினம் கூட மிகவும் சிம்பிளாக அனுஷ்டிக்கப்பட்டது. அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அவங்களுக்கு ஒரு விடயம் என்னென்றால், இப்ப மாதிரர் சின்னங்கள் போது அவங்க எங்கேயுமே கல்லறை இல்லை. அவர்கள் அத்தனை பேரும் எரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் விதைக்கப்பட்டவர்களை எரிக்கப்பட்டவர்கள். வடகிழக்கில் அப்படியே விதைக்கப்பட்டவர்கள். இது நல்ல ஒரு மாற்று இந்த மக்களை நேரில் புரிஞ்சு கொள்ளுங்கள். அங்கு எரிக்கப்பட்டவர்கள், இங்கு விதைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு கல்லறை இல்லை. எங்க போய் வணங்குற? அவங்க கூடுதலாக இங்க பொருள அந்த கனத்த மையத்தில் தான் அவங்க செய்யணும். சாத்தியமே இல்லை. எனவே அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கின்றது நினைவு கூறுவதற்காக. ஏன் ஜனாதிபதியின் சகோதரர் கூட ஒழித்து அவங்க இந்த இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டவர் தான். எனவே அவங்க நினைவு கூறுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ரோகண விஜயரை மட்டும் நினைச்சு கொள்ளலாம். ஏன்னா பிடித்தவர்கள் எங்கிருந்தது என்றே தெரியாது. ஏகப்பட்ட சிங்கள வாலிபரும் யுவதிகளும் எங்கு கொண்டு செல்லப்பட்ட என்று கூட தெரியாது. அப்படி பார்க்க போனால் ஓரளவு இன்று இருக்கின்றார்கள் தமிழ் கைதிகளில். சிங்களர்கள் யாருமே இருக்கவில்லை. எனவே அவர்கள் கொண்டாடக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட எங்கு எப்படி கொண்டாடுவது என்ற திண்டாட்டம், யாரை நினைப்பது, எங்கு நினைப்பது என்றால், இப்ப நம்மளுக்கு கூட இப்ப வடகிழக்கில கூட நள்ளிரவில் பிடிச்சிட்டு போனாலும் தாய் தாப்பனுக்கு தெரிய வருது. அதுவே இல்லை. இந்த ஜேவிபி குழு சின்ன சின்ன குழுக்களாக கூடுகின்ற போது அப்படியே ரவுண்ட் பண்ணி அள்ளி போயிடுவாங்க. எனவே அதுவும் ஒரு கொடுமையான மனவலியை ஏற்படுத்தக்கூடிய விட என்ன, அவளுக்கு நினைக்கவும் வாய்ப்பில்லை. அந்த வகையில் தமிழ் வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கின்றான். அவங்களுக்கு அந்த வாய்ப்பை இல்லை என்று தான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மைதான். இது ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் இங்கு குறிப்பிட்டிருந்தீர்கள். நன்றி நினைவு கூர்ந்தமைக்கு. ஏனெனில் இங்கே நடுகல்கள் இருக்கின்றன, ஆட்கள் அடையாளம் இருக்கிறது, பெயர் இருக்கிறது, எப்பொழுது இறந்தார்கள் என்ற விடயம் இருக்கிறது. ஆகவே இது ஒரு வித்தியாசமான ஒரு நினைவு கூர்தல் தான், இல்லையா? இதை நிச்சயம் இதை எமது நேயர்கள், இந்த மூன்றாந்தர நேயர்கள் இங்கு வருகின்ற நீங்கள் சொன்னது போன்று இந்த சி கிளாஸ் நேயர்கள் மிக அதிகமாக இதை
தேடுகின்றார்கள். அவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வடகிழக்கில் பொத்துவில் தொட்டு மன்னார் வரையும் விதைக்கப்பட்டவர்கள். அது எப்பொழுதும் அது முளைத்துக் கொண்டே இருக்கும். விதை பூமியில் விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது நினைவு கூறப்பட்டு வரும். இவங்க விதைப்பும் இல்லை, அறுவடையும் இல்லை, எங்கு எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார்களே தெரியாது. யாரை எங்கு எப்படி நினைப்பது என்று கூட தெரியாது. அவர்கள் தடுமாறுகின்ற ஒரு நிலையில் ஜேவிபி தலைவரை மாத்திரம்தான் அவர்கள் என்றால் இந்த வெளியில் சொல்ல முடியாத ஒரு அவர் இருந்தார்கள். அதாவது ஒரு அரசியல் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ ஜேவிபி கொலைகளை பரசாய்க்க முடியாது. எவ்வளவு தூரம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் காப்பாற்றிக் கொண்டார்களே ஒழிய அவர்கள் தப்பிக்க இடமும் இல்லாது அதுக்குள்ளேயே சுத்தி திரிஞ்சு அவங்கள கோட்டைகளை பிடிபாட்டு கழுத்து நசுக்கப்பட்டும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சும்மல்ல பிடிச்ச புடிலே தூக்கி கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் நம்மளோட தமிழ் மக்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், சிங்கள யுவதிகளும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேற சும்மா சாமானியமாக ஒரு வந்த ஆட்சியால இது. அதைத்தான் நாங்க சொல்லுகிறோமே, நரபலி கொடுக்கப்பட்டு இரத்த பலி கொடுக்கப்பட்டு எல்லாமே கொடுக்கப்பட்டு அவர்களும் அவர்கள் கல்வி குடும்பங்கள் எல்லாம் இழந்து அந்த ஆட்சிக்கு அந்த வந்திருக்கின்றார். லேசாக பஞ்சுமெத்தையில் வந்த ஆட்சியால அவர்களுக்குள்ளும் ஒரு நிச்சயமாக உணர்வை தட்டி கொண்டுதான் இருக்கும். அவர்கள் கூடந்தவரும் இழந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது நினைவு கூறும் வாய்ப்பே அவளுக்கு இல்லை. யாரை எங்க 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 கொண்டு நினைக்கிற? உதாரணமாக அந்த புறத்துல ஒரு 100 பேர் கொல்லப்பட்டால் எவரத்தை கொண்டு நினைக்க போறீங்க? இங்கே சமாதி கட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இன்னும் ஒரு 3 பரம்பரை இல்லை 4 பரம்பரை வந்தாலும் கூட இங்கு விதைக்கப்பட்டவர்கள் நினைக்கும் வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நான் சொல்ல முடியும். புதிய கம்மன்பில விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, நவீன் திசநாயக்க, நாமல் ராஜபக்ஷ, அலி ஷபரி ஆகியோர் மாவீரர் தினம் குறித்து மாறுபட்ட கருத்துக்களை தொடர்ச்சியாக விதைத்து வருகின்றார்கள். சிங்கள மக்கள் மத்தியிலே இனவாதத்தை விதைத்து வருகின்றார்கள். எதை நோக்கி இந்த கருத்துக்கள் செல்ல போகின்றன? ஏனெனில் இவர்கள் தொடர்ச்சியாக இனவாதத்தை விதைப்பவர்கள். இம்முறை இனவாதம் எடுபடவில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் இனவாதம் என்ற வார்த்தையே வரவில்லை. ஆகவே எதை நோக்கி இந்த கருத்துக்கள் போக போகின்றன என்கின்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில்? அந்த கேள்வி இருப்பதற்கு முன்னாடி இனவாதம் என்ற கருத்தை ஜேவிபி கையில் எடுக்கவில்லை என்பதற்கு இந்த மக்கள் இப்பொழுது இந்த சுமந்திரன் மீது அம்படிக்கின்றார்கள், வீசுகின்றார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கேள்வி திருப்பி வருங்க, நீங்க நினைவுபடுத்த வேண்டும். ஜேவிபி கட்சியினர் இனவாதத்தை எடுக்க கூடாது என்று ஆலோசனை கொடுத்தவர் சுமந்திரன் அவர்கள். பாத்தீங்களா எங்க இருக்கு? அப்படியானால் இன்று இவர்கள் இந்த மாவீரர் தினத்தை கொண்டாடுகின்றார்கள். அதற்கான வாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்றால் அதற்கான ஒரு ஆலோசனை அங்க வழங்கி கொடுத்தவர் சுமந்திரன். எனக்கு மாமன் மச்சானில் அவனை கண்டும் இல்லை, பார்த்தும் இல்லை, அவர்கிட்ட போன் நம்பரும் இல்லை. இனவாதத்தை கையில் எடுப்பீர்களா, எடுக்க கூடாது என்று சொன்னவர் தான் இந்த சுமந்திரன். இன்று சுமந்திரன் தேவை கொண்டு எங்கே வரப்போகுது பாருங்கள். இதை நாங்கள் ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு என்ன சொல்லுது, ஒரு எதிர்கூறலாக ஒரு ஆணித்தரமான எதிர்கூறலாக சொல்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் சுமந்திரன் தேவை தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு தேவைப்பட போகும். எங்கு தேவைப்பட போகின்றது? தில்வின் சில்வ பெருசி சொல்லுதோ மாகாண சபையெல்லாம் நீக்க போறாராம், புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வர போகின்றாராம். அப்படியானால் சுமந்திரன் போன்ற சட்ட அலுவலர்களின் தேவை எங்களுக்கு தேவைப்படுகின்றது. எனவே இந்த சுமந்திரனை எதிர்ப்பவர்கள், சுமந்திரனை மிதிப்பவர்கள், அம்பு வீசுவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள், மிக விரைவில் சுமந்திரன் ஊடக பேச்சும் சுமந்திரன் ரீடிங் படிப்பும் அவர்கள் என்னென்ன சட்டமெல்லாம் கொண்டு என்றால் அவர்கள் பெரிய ஒரு கல்வி வட்டங்கள், கல்வி குலாம், இந்த ஆட்சியில் கல்வி குலாம் எங்களுக்கான உரிமைகளை நரவில் வெட்டுவார்கள். மிகவும் அதிகமான நரவில் வெட்ட போகின்றார்கள். அதைத்தான் இதை சொல்ல போகின்றாரு முஸ்லிம் அமைச்சர் இல்லைன்னு. முஸ்லிம் அமைச்சர் ஒன்று இல்லைன்னு அங்க இந்த முஸ்லிம்களும் தமிழ்களும் கொடுக்க போறாங்க. ஒரு முஸ்லிம் அமைச்சர் ஒன்று வந்தால் அவரை சேர்ந்த சுற்றி உள்ளவர்களும் நல்ல ஒரு பணக்காரராக உருவார்கள். அதுவல்ல பிரச்சனை. நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற போது தமிழ் முஸ்லிம் மக்கள் சார்பாக பேசக்கூடிய வல்லமை அங்கு இல்லை. இதுதான் அந்த குறைபாடு. எனவே இவர்கள் கொண்டு வருகின்ற புதிய சட்டத்தின் மூலமாக எங்கெல்லாம் தமிழ் பேசும் மக்களுக்கான இறுக்கம் வருகின்றதோ அந்த இறுக்கத்தை மக்கள் மத்தியில் இருந்து எடுத்து செல்ல போறவர் சுமந்திரன். எனவே சுமந்திரனின் தேவை இப்போதான் தேவைப்படுகிறது. அதைத்தான் நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். ஒரு எதிர்கூறலாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜேபி அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர போகின்றார்கள். இந்தியாவின் 13 என்ற மாகாண சபை திட்டம் ஒழிக்கப்பட்டு அது நிச்சயமா ஒழிக்கப்படத்தான். ஆனா வடகிழக்கான தீர்வு என்ன திட்டம் கொண்டு வர போகின்றீங்க? அதில் உள்ள சாதகம் பாதகம் நிறுத்தப்படும் என்றால் சுமந்திரம் போன்ற சட்ட நிபுணர்கள் தேவைப்படும். ரைட். என்ன கேள்வி கேட்டிருந்தீர்கள்? எதை நோக்கி இந்த கருத்துகள்? அதாவது
எல்லோருக்கும் ஒரு வயிற்று, எல்லோரும் நாட்டுக்குள் எதிர்பார்த்தது 120 ஆசனத்துக்கு உட்பட்டது. நிச்சயமாக ஜேபி ஒரு 113, 110, சில ஊடகங்களில் பெரிய ஆய்வாளர்கள் சொன்ன 110, 93 தான் பார்த்தார்கள். நாம் அடித்து சொல்லியிருந்தோம் அது நிச்சயமா ஒரு ஆட்சி அமைக்கும் தன்மை ஏற்படுத்தி 150 தாண்டி இருக்கிற 150 தாங்க போகுது. இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த ஆட்சிக்கு எப்படி ஒரு குடைச்சலை கொடுக்கலாம், எப்படி ஒரு இனவாதத்தை கொண்டு வரலாம் என்றால் இந்த புதிய கூட்டணி ஒரே பாதையில் சேர்ந்து இருக்கின்றது. எனவே இந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் அல்லது ஆட்சிக்கு ஒரு இறுக்கத்தை கொடுக்க வேண்டும். சிங்கள மக்கள் மத்தியில் இந்த இனவாதத்தை எடுத்துச் சொல்வதற்கான ஒரு பாதையாக ஒரு 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 முன்னேறமாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு சக்தியை உருவாக்கான ஒரு முன்னறிவிப்பதாக நான் பார்க்கின்றோம். ஆனால் சுமந்திரனை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். முக்கியமாக சுமந்திரனோடு அனுரகுமார திசநாயக்கா தொலைபேசியில் நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் இல்லாதது தனக்கு கவலை அளிப்பது என்று தெரிவித்திருக்கின்றார். அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எனக்கு வந்தது. முக்கியமாக ஒரு விஷயம் என்னவெனில், சுமந்திரன் தன்னால் தான் வீழ்த்தப்பட்டார் என்று சொல்லலாமா? ஏனெனில் அவருடைய அந்த அணுகுமுறை, அந்த அந்த நீங்கள் சொன்னது போல அந்த மேட்டுக்குடி அணுகுமுறை மக்கள் மத்தியில் எடுபடாத காரணத்தினால் சுமந்திரன் தன்னால் தான் வீழ்த்தப்பட்டார் என்று குறிப்பிடலாம். அது உண்மைதான். அதாவது சுமந்திரன் மட்டுமல்ல, தலைவர் சம்பந்தன் அவர்கள் கூட சாமானியன் நெருங்க முடியாது. சாமானியன் அது அப்படி பழக்கப்பட்டாங்க. சாமானியன் நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருந்தார்கள். சுமந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருக்கான வாய்ப்பு, அவர் தான் தேசிய கூட்டமைப்பின் தமிழ் தரப்பின் தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த ஆளுமையும் கொண்டவர், மொழி புலன் கொண்டவர், சர்வதேசத்தில் எடுத்து சொல்லவர். அவர் வாயால் மட்டுமல்ல செயல்பாடும் அது எங்க தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இது எண்ணத்தை செயற்படுத்தினார். அந்த அரசியல் மூலம் ஆட்சி மூலமாக அவர் எல்லோரையும் நெருங்கி சொல்லக்கூடிய என்றால் அவர் நிச்சயமாக அனுரி அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக நாடாளுமன்றம் இருந்தவர். சட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கின்ற போது அனுரி அவர்களுக்கு தட்டி கொடுத்தவர் சுமந்திரன். எனவே சுமந்திரனும் இவருக்கான அனுரைக்குமான தொடர்பு இன்னும் நன்றாகவே இருக்கின்றது. அது ஒருபோதும் குறையவில்லை. எனவே சுமந்திரன் அவர்கள் தன்னால் தான் குழிவரைத்தார். அது எந்த மாற்றுக்கருத்து இடமில்லை. தமிழ் மக்கள் பாவப்பட்ட மக்கள் இல்லையா? அந்த மக்கள்ல வாக்கெடுத்து கொண்டு நீங்க சிங்களத்துக்கு வால் பிடிக்க முடியுமா? அதுக்கு நாங்க உங்களை விடுவோமா? ஒருபோதும் நாங்க யாரையும் விட முடியாது. அதான் நாங்க இந்த ரவுபைக்கும் சாட்டில் நாங்க எதுக்கு காரணம், நீங்க வாக்கெடுப்பீங்க, தமிழ் மக்களை வாக்களி கொண்டு போட்டு நீங்க அடகு வைப்பீங்களா? அதையெல்லாம் ஒரு தமிழுமே இங்க ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாரும் அதை ரசிக்கவும் மாட்டார். எனவே சுமந்திரனுக்கான வாய்ப்பை எல்லாம் தட்டி கழித்தவர் தான். இப்போ கூட அவர் அந்த தேசிய பட்டியலுக்கான ஒரு வழிவகையை தான் வச்சிருக்கின்றார். அது காலப்போக்கில் எந்த அளவு சாத்தியமும் எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கான ஒரு வாய்ப்பை செய்து இருக்கின்றார். ஆனால் மக்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டால் நான் விலகி செல்வதான் நல்லதுன்னு நான் பார்ப்பேன். ஆனால் என்னிருந்தாலும் சுமந்திரன் தேவை ஒன்று இங்கே தொக்கி நிற்கின்றது. அது தமிழ் மக்களுக்காக இருக்கட்டும், தமிழ் பேசும் மக்களுக்காக இருக்கட்டும். ஏனெனில் ஒரு விதமான ஆட்சி இது. நாங்கள் பயந்தோம். இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்தியா அச்சப்படுகின்றது, இவரும் ஒரு கோட்டையனை போல் தான் இவர் மாற போகின்றார் என்று. கோட்டையரெல்லாம் இந்த போவாட் பாட்டா நின்றுதான் அவங்க ஃபைட்டா வரக்கூடியவர்கள். இது சிரித்துக்கொண்டே தடவிக்கொண்டே தலைவர் தடவிக்கொண்டே ஓமனத்தை கலட்டும் ஒரு பாட்டியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதனால்தான் இந்த இந்தியாவுக்கு இன்னும் அந்த அச்சம் இருக்கின்றது. 13 சும்மா கொண்டு வந்தது, அதை வச்சு ஒன்றுமே இல்லைதான், அது வேஸ்ட். அது இப்ப எங்களுக்கு வடகிழக்கு மாத்திரம்தான் எங்களுக்கு அது தேவைப்பட்டால் மேற்கெல்லாம் என்ன இளவுக்கு அது உங்களுக்கு அது தேவையே கிடையாது. மாகாண சபை ஒழிக்கப்பட வேண்டும், நானும் உறுதியா இருக்கேன். ஆனால் வடகிழக்குக்கு என்ன கொடுக்க போறீங்க? அப்படி என்றால் வடகிழக்கு இணைந்த மாகாணம் ஒன்று வருமானால் இங்கு முஸ்லிம்களின் பிரச்சனை ஒன்றும் இருக்கின்றது. எனவே இவங்கள் என்ன சட்டத்தை கொண்டு வரப் போகின்றார்கள், என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றார் என்பதெல்லாம் சட்ட நிபுணர் சுமந்திரனால் அது நிச்சயமாக அது பார்க்கப்பட வேண்டும். சுமந்திரன் தன்னை தானே கெடுத்துக்கொண்டார் என்பதா நீ. இன்னும் ஒரு விடயம், இப்பொழுது பாராளுமன்றம் சென்ற தமிழ் அரசியல்வாதிகளால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்ல வருகின்றீர்களா? உங்களுடைய பார்வை என்ன? தமிழ் அரசியல்வாதி மட்டுமல்ல, இப்ப டிப்யூட்டி சபாநாயகர் யாருக்கு தேவை? அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த சோனக பாட்டில அப்புறம் வங்கல முனீர் மௌலவி, அது ஒரு பாதி அமைச்சு என்ன செய்ய போறீங்க? அவ்வளவுதாங்க, சம்பளமே பெருசா இல்ல, வாகனம் இல்லைங்க, என்ன செய்ய? உழைக்கும், அதாவது இந்த அமைச்சரவை என்பது உழைக்கும் அமைச்சரவை அல்ல, சுகபோகங்களை அனுபவிக்கும் அமைச்சரவை அல்ல. ஒன்றும் பண்ணல இவங்க. இப்ப அமைச்சரவையில் ஒரு தமிழ் முஸ்லிமே இல்லை. அமைச்சர் கேபினெட் முடிவு கொண்டு எடுக்கின்ற போது அதை நிறுத்து, இது கூடாது, இது நல்லம், இதை நாம் இப்படி கொண்டு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க சிங்கள மார்க்கமாக சிங்கள சித்தாத்துக்குள் இருந்தும் எல்லாம் நிறைவேற்ற போகின்றார்கள். அது நமக்கு என்ன பாதிப்பு வருது என்பதெல்லாம் சுமந்திரன் நிச்சயமாக இந்த ஆட்சி அவதானிக்க வேண்டிய ஒரு விஜிலன்ஸ்.
அவர் இல்லை என்றால் என்றால் முஸ்லிம் அணிக்குழிப்பை எல்லாம் பெரிய சட்டவாதிகள் இல்லை என்று சொல்லுவேன். இப்போது இருக்கின்ற சட்ட நிபுணர்களில் சுமந்திரன் ஒரு தொக்கி நிற்கின்றது. சுமந்திரன் தேவை தொக்கி இருக்கின்றது. எனவே இவங்கள் இந்த ஜேவிபி குரூப்புகள் என்னென்ன விளைவெல்லாம் கொண்டு வரப்பாங்க தெரியல. அவங்க கொண்டு வருகின்ற போது மக்கள் மத்தியில் அதை சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்துக்கு என்ன நடக்குது என்று யாருக்கும் தெரியாம இருக்க போகுது. என்றால் அவங்க சட்டத்தை பாஸ் பண்ணி ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் போட்டால் ஒன்றும் பண்ணலாம். உதாரணமாக அங்க இருக்கின்ற அவங்களோட பலம் 159. அப்ப என்னங்க, அது ஒரு பலமான ஆட்சி. இவங்க பலவீனம், ஆட்சியாளர்கள் பலவீனம். இப்ப பலமான ஆட்சி என்கின்ற போது இப்ப யாழ்ப்பாணத்தில் வெடுக்குநாரி அம்மன் கோயில் அந்த விடயத்தில் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டால் கெசட் போனது பிறகு எங்களுக்கு என்ன வரப்போகுது? அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுத்து அமைச்சர் ஜனாதிபதி எல்லாம் சைன் பண்ணிவிட்டால் நாளைக்கு இப்படியே கெசட் பண்றதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிய போகுது. அதனை சுமந்தன் அவிடத்தில் இல்லை என்பது மிகப்பெரிய குறையாத்தான் பார்க்கின்றேன். தமிழ் முஸ்லிம் பிரதி அமைச்சர்களால் ஒன்னும் பண்ணல. அந்த டிடிசி மீட்டிங்ல போய் வாயை பார்த்து விட்டு வரலாமே ஒழிய வேற ஒன்னும் பண்ணல. அவங்க ஒரு அஜெண்டாவுக்குள் வந்து விட்டார்கள். இதை நான் ஆரம்பித்து சொன்ன போதுதான் என் மீது அம்படித்தார்கள். நான் ஒரு ஊடகத்தை சொல்லினேன், அவர் கோட்டபயாவாக மாறப்போகின்றார். அதுக்கு அம்படித்தார்கள், ஜேவிபிக்கு எதிராக பேசுகிறது. ஒரு உண்மையை சொல்ல போனால் அங்கல ஜேவிபி இல்லை என்றால் யூஎன்பி காரணம் பேங்க, இங்கால சொல்ல போனால் அரசுக்கு ஆதரவு பேங்க. இதுவே ஒரு உண்மைகளை உண்மையாக பாருங்கள். இவங்க போற போக்க பார்த்தால் நாம் 3 நேர்காணல் செய்ய வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அந்த அளவுக்கு நியூஸ்கள் தொக்கி இருக்க போனது. எனவே எதிர்வரும் காலங்களில் மிக கூடுதல் அவதானிப்போம். இந்த தமிழ் முஸ்லிம் பாதி அமைச்சுக்களால், இந்த பாதி சபாநாயகரால் ஒன்றும் பண்ணல, சும்மா போயிட்டு வர வேண்டியதுதான். தேர்தலுக்கு முன்னதாக பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவோம், திருத்தம் செய்வோம் என்று கூறி வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இப்போது அது குறித்து எந்த விதமான மாற்றமும் இன்றி பிடிஏ கீழ் கைதுகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த ஆட்சியில் நடந்துள்ள பிடிஏ கைதுகள் என்னென்ன? இந்த சட்டம் நீக்கப்படும் நிலை இருக்கிறதா? பிடிஏ அதாவது இந்த நம்ம மக்களுக்கு அதை விளங்கி கொள்ளுங்க, பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பயங்கரவாத சட்டம். இது இப்ப இந்தியாவில் பொடா மாதிரி இருக்குது. இது மக்களுக்கு கொஞ்சம் கேட்கிறார்கள், இதை சேர்ந்து கொள்ளுங்கள். இந்த சட்டம் மிகவும், இந்த சட்டத்தில்தான் அநேகமான ஜேபிபியிலும் கொல்லப்பட்டதும் பிடிப்பட்டதும் சிறை போனதும் மிக 10-15 ஆண்டுலாம் இன்னும் இருக்கின்றார்கள். தமிழ் கைதில் இன்னும் மிகவும் மோசமான சட்டத்தை நாங்கள் சொல்லி வந்தார்கள், ஜனாதிபதியும் சொல்லி வந்தார்கள். இப்ப கவர்மெண்ட் அமர்ந்திட்டாங்க. இப்ப ஆட்சி வந்த பின்பாரு 12 தமிழ் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மீது பிடிஐயின் கீழ் விசாரணை நடைபெற்று வருகின்றது. வெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் முன்னாள் தலைவர் சசிகுமார், செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர்கள் சிஐடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். அம்பாறையில் காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி திருமதி செல்வராணியிடம் ஏன் நீங்கள் யூஎன்னுக்கெல்லாம் போகின்றனர் என்று பண உதவி யார் செய்கிறார் என்று அவர் இங்குறு செய்யப்பட்டிருக்கின்றார். வன்னியில் ஒரு ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டுக்கு சென்ற டிஐடி அணி ஒன்று தமிழர்களின் நிலைமைகள் குறித்து சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் வகையில் எழுதுவது குறித்து விசாரணை செய்யப்பட்டுள்ளது. பொது வேட்பாளர் அரியந்தன் அவர்களுக்கு முன்னணியாக செயல்பட்டவர்கள் மீதும் விசாரணை செய்யப்பட்டுள்ளார்கள். எனவே ஏற்கனவே பிடிஐ கைது செய்யப்பட்டு 15 ஆண்டுகளின் பின்னர் விடுதலை செய்யப்பட்ட 2 மீண்டும் சிஐடியால் ரீஅரெஸ்ட் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். போராளிகளின் புனர்வாழ்வு சங்க தலைவர் அரவிந்தன் 12 மாதங்களாக பிடிஐ சிறையில் உள்ளார். திருச்சி முகாமில் இருந்து நாடு திரும்பிய சுதாகரன் என்பவர் 1 வருடமாக பிடிஐ சிறை. இந்தோனேஷியாவில் தன்னுடைய குடும்பத்தோடு இலங்கை திரும்பிய புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளி துவாகரன் என்பவர் 4 மாதங்களாக பிடிஐ சிறையில் உள்ளார். ஆக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த பிடிஐ எங்கப்பட்டது எந்தவித மாற்றமும் இல்லாம அதே கோட்டையர் காலத்துல, மைந்தர் காலத்துல, இல்ல சந்திரிகா கால 90ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டவாறு இந்த பிடிஐ போகின்றது. பிடிஐயில் இதுவரையும் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. அது மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் தேர்தல் முடிந்த பின்பாடு, ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்பாடு ஊடக அமைச்சராக கடமையாற்றிய விஜயஹெரத் அவர்கள் இதை நாங்கள் மாற்றப் போகின்றோம் என்று சொல்லுகின்றார். வடமாகாணத்தில் இப்போது ஃபீல்டில் இருக்கின்ற மீன்பிடி அமைச்சர் சந்திரேஷ் அவர்கள் நிச்சயமாக மாற்றும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அதில் கொஞ்சம் திருத்தம் செய்யத்தான் போகின்றார்கள். ஒரு 6 மாத காலத்துக்குள் என்னென்ன பண்ண வேண்டும் என்று அவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா, அவர்கள் பார்த்து செய்ய போகின்றார்கள். இதையெல்லாம் எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்ட நிச்சயமாக சட்டமேதை சுமந்திரன் அவர்கள் தேவை. நாங்கள் சொன்னோமே, இவர்கள் என்ன சட்டம் எல்லாம் கொண்டு வரப்போகின்றனர் என்பதை
சுமந்திரன் போன்றவர்கள் அதை அறியவில்லை, தெரியவில்லை, சொல்லவில்லை என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்பை நோக்கிய நகர்வு இருக்கின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டுதான் அறகலைய இளைஞர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஆகவே இது சிங்கள மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் தானே? நிச்சயமா அதான் பாருங்க, அந்த அந்த சிங்கள மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். ஒரு 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 செய்தி சொல்ல வரேன் பாருங்க, நல்ல ஒரு கேள்வி அது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிடிஏ கெலும் ஜெயசுமன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த முந்த நாள், அதாவது இந்த இந்த மாவீர தினத்துக்கு விடிஞ்சி மாவீர தினம் வந்து நள்ளிரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் யாரு? தீவிரவாத இனவாத சிந்தனை கொண்டுள்ள கெலும் ஜெயசுமன் கடந்த காலங்களில் பிடிஏ சட்டத்தையும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடந்த சட்ட துஷ்பிரயோகம் செய்யப்படுவதையும் ஆதரித்து பிடிஐ எதிர்த்து அரசியல் செயற்பாடுகளுக்கு எதிராக எழுதியும் பேசியும் வந்துள்ளார். இன்று அதே பிடிஐ தடுத்து வைக்கப்படுறார். சூப்பர் இல்லையா? உனக்கு வந்த ரத்தம், எங்க வந்த தக்காளி சட்னியா? இவரு அந்த பேஸ்புக் இவரு இலங்கையில மிகவும் மோசமான ஒரு இனவாதி. இவர அதாவது செய்திகள் நம்மள வந்தாரு. இந்த எல்லாரும் இந்த தமிழுக்குள்ளேயே நீஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பிரச்சனை என்னென்றால், வடகிழக்குல இயங்குற யூடியூபர் அதுக்கு செய்தியை பார்த்து காப்பி அடிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறீங்க. சிங்கள தளங்களில் சிங்கள பகுதியிலிருந்து வருகின்ற எந்த செய்தியும் வடகிழக்கை எட்டுவதில்லை. இந்த ஜெயசுமன் என்பவர் மிக நீண்ட காலமாக, நான் நினைக்கிற ஒரு 30 ஆண்டு காலமாக தமிழ் மக்கள் மீது தண்ட வன்மத்தை கக்கி, தண்ட வன்மம் அவர் தண்ட பர்சனல் வன்மத்தை கக்கி இந்த பிடிஐ இருக்க வேண்டும், பிடிஐ அரசு செய்யப்படும், கொல்லப்பட வேண்டும் என்று எழுதி வந்த ஒருத்தர் இன்று பாருங்க இறைவன் கொடுத்த தண்டனை பாருங்க. மாவீர தின கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டதாக அவர் தனது முகநூல் பதிவுகளை பகிர்ந்துள்ளார். அதனுடன் சில வருடங்கள் பழைய படங்களை இணைத்திருந்தார். இதற்காக கலனி குற்றத்தடுப்பு பிரிவால் சைபர் கிரைமால் கைது செய்யப்பட்ட பின்னர் அதிகாலை 1:45 மணிக்கு பிடிஐயில் அவரை தடுத்து வைப்பதாக அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் குற்றவாளியா? அது குற்றவாளி தான், அது வேற விஷயம். வேற விடயங்கள் அவர் விசாரிக்கப்பட வேண்டிய ஒருத்தர் அதே பிடிஐ கீழே எழுதி புகழ் பெற்ற ஒருவர் அதே பிடிஐ கீழே கைது செய்யப்படுகிறார். இதோட தண்டனை என்ன இருக்கிறது? இது இறைவன் விட்ட தண்டனை. மவனே, உனக்கு வந்த சட்னியா? எனவே இப்படியான சட்டம் இருக்கிற இது நம்ம அறியப்படாத ஒன்று. சிங்கள பகுதியில் சொல்லப்பட்டாலும் இந்த தமிழ் பேசும் வடகிழக்கு இந்த ஜெயசுமனை பத்தி பேச்சே கிடையாது. எனவே நாம் இந்த செய்தியை முந்தி தருகின்றோம். எப்படி? அவர் அதே பிடிஐ கை செய்யப்பட்டு அண்ணாச்சி கம்பி என்னது 4ஆம் மாடியிலே. எனவே அவர் செஞ்ச குற்றம் என்ன? பழைய படங்களை தன்னை பேஸ்புக்ல ஏற்றின. இப்ப மாவீர தினத்துல பாருங்க, இந்த சுண்ணாகப்பள்ளி சேர்ந்த வாலிபர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் செஞ்ச வேலை என்னத்துக்கு அவனுக்கு இதெல்லாம்? அதே இது தலைவர படத்தை போட்டா தலைவர் வந்துருவாரா? தலைவர் உனக்கு வந்து விடுதலை பெற்று கொடுத்துருவாரா? தலைவரை இல்லைன்னா என்னத்துக்குடா உனக்கு? நீயும் போய் கும்பிட்டு வாவேன். உனக்கு பேஸ்புக்ல பாருங்க, சிங்கள என்ன சொல்ல வர, ஜெயசுமனம் அதே போட்டுதான் போட்டிக்கிறார். ஜெயசுமனை போட்டு அதே போட்டையை தான் சுண்ணாகத்தை சேர்ந்த நான் கஜேந்திரன் என்ன பையன் போல அவர் பேஸ்புக்கார், அவரும் பேஸ்புக், ரெண்டும் ஒரே படம் தான், ஒரே செய்தி தான், 2 பேரும் கை செய்யப்படுங்க பாருங்க. அப்ப இதை நாம என்ன சொல்ல போறோம்? எங்க தமிழ் பணியை மட்டும் அரெஸ்ட் பண்ணி சொல்ல போறோமா? நல்ல நேரம் ஒரு சோனியாவது போடல, அவங்க போடுறலே, நானே எதுவுமே போடுறல. ஏனென்றால் ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க மக்கள். நம்ம மக்கள் தலைவர மனசுல வச்சு கொள்ளுங்க. தலைவர இறக்கம் இருக்கட்டும், தெய்வமா இருக்கட்டும், அவர் எங்கேயாலும் ஒரு மூலையில வாழ்ந்துட்டு போடும். 70 வருஷம் கடந்து போச்சு. இந்த பேஸ்புக் இந்த சட்டம் இன்னும் இலங்கையில இருந்து நீக்கப்படலை. இலங்கையில மட்டுமே இந்தியாவும் நீக்கப்படலை. நம்முடைய பேஸ்புக் தொலைபேசிகள்ல தலைவரை போட்டோ வச்சிருப்பது மிகப்பெரிய குற்றம். எனவே அதுல வச்சு கொள்ளாதங்க. பேஸ்புக்ல போறதால உங்களுக்கு ஒண்ணு வானத்தால இறங்கி தலைவர் வந்து போட்டு உங்களுக்கு மாதினம் பட்டமும் தர போறல. தேவையில்லாத பிரச்சனை. இவன் சீடிக்காலும் பார்த்து முடிக்காங்க, எங்க நடக்குதுன்னு தேடுறானு. அவனுக்கு சும்மா இருக்கானு, பொழுது போகல அவனுக்கு. அவங்களுக்கு பொழுது போவதில்லை. ஏதாவது ஒண்ணு பிடிக்கணும், கசக்கணும். சட்டம் இருக்கு தானே, கொண்டு நிறுத்திக்கிட்டு அவங்க தூங்கல் ஏதாவது ஒரு கேஸ் போகணும். இப்ப டிராபிக் எடுத்துக்கொண்டா ஒரு 10 எடுத்துக்கிட்டு ஒரு 10 பேரை எழுதியும் போட்டுருவான். டியூட்டி செஞ்ச அந்த போர்வையில ஒரு 10,000 உழைவாங்க. அதை அமர்த்திக்கிட்டு ஆளுக்கு 5 பேசிக்கிட்டு உழைப்பு. எனவே நம்ம மக்கள் தான் திருந்தோணும். இதுல தலைவர் வந்து உங்களை ஒன்றும் திருத்த போறல, நீங்க தான் திருந்தோணும். தேவையில்லாத பேஸ்புக் தளங்கள்ல இந்த மாதிரி செய்திகள் என்னைக்கும் 1000 பேரும் போன்ல உடனே நான் டெலீட் பண்ணிடுவேன். வச்சிருக்கலாதே, எங்களுக்கு தான் குறி வைப்பாங்கல்ல தேடுறதுக்கு. எனவே ஜாக்கிரதை நீங்க தான் இருக்கணும். எனவே இந்த பிடிஐக்களை சிங்கள வரும் அதே இரவு, அது ஒரு பேஸ்புக் மிகப்பெரிய பிரதானி யூடியூபர் மாதிரி சிங்கள மக்கள் மத்தியில ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஜெயசுமனால் தான் கை செய்யப்பட்டிருந்தார். நம்முடைய அப்பாவி படியும் சுண்ணாகத்தையும் கை செய்யப்படுகிறார். 2ம் ஒரே விடயம் தான்.
அரசியல் ஆய்வாளர் நிலாம்தீன் அவர்களோடு நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் கைதுகள் தொடர்பாக அடுத்த பகுதியில் தொடர்ந்து நாம் பார்ப்போம்.